ஃபைனலி நாம எல்லாருமே எதிர்பார்த்த குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட் வித் டீசர் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல வந்து சூப்பரான விஷயங்கள் வந்து ரிவீல் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமா வந்து இந்த திரைப்படத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து கேமியோ ரோல் வந்து பண்ண போறாங்க. அதை வந்து இந்த ஒரு டீசர் ப்ரோமோல வந்து ரிவீல் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த டீசர் ப்ரோமோல காமிட்டு சில காட்சிகள் வந்து படத்துல நெக்ஸ்ட் என்ன சீன் நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து ரிவீல் வந்து ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம அஜித் அவர்களோட கதாபாத்திரத்தை பத்தியும் வந்து சில விஷயங்கள் வந்து இந்த ப்ரோமோ மூலமா வந்து ரிவீல் வந்து ஆகியிருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். ப்ரோமோ ஸ்டார்ட் ஆன உடனே வந்து ஒரு வீடை வந்து காமிக்கிறாங்க. அந்த வீடை டக்குன்னு பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து விக்ரம் ப்ரோமோ, விக்ரம் 2வது பாகத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல ஒரு பச்சை பசுன்னு ஒரு கொடைக்கானல் மலை அடிவாரத்துல இருக்க வீடு மாதிரி வந்து இருந்துச்சு. ஒரு கேங்ஸ்டர் வீடு மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனா இது ஒரு சாதாரண ஒரு கேங்ஸ்டர் வீடு. இந்த வீட்டை வச்சு என்ன கதை இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். ஸோ ஓகே, இது என்ன வீடு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிந்தது மணிகேஷ்ல ப்ரொஃபசர் அவர்களோட வீடு. ஸோ இந்த வீட்டில் தான் வந்து பேங்கை வந்து கொள்ளையடிப்பதற்காக பிராக்டிஸ் வந்து பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து 5 மாசம் வந்து இந்த வீட்டில் வந்து பிராக்டிஸ் வந்து பண்ணுவாங்க. எப்படிலாம் கொள்ளையடிக்கலாம், ஸோ என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிராக்டிஸ் வந்து இந்த வீட்டில் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த வீட்டை தான் வந்து இப்போ வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துக்காக பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த ஒரு லிங்க் வந்து சூப்பராகவே இருக்கு. ஸோ வந்து அது இந்த ஒரு டெக்னிக் வந்து ஃபாரின் ஆடியன்ஸுக்கும் தமிழ் ஆடியன்ஸுக்கும் வந்து ரொம்ப சூப்பரா வந்து லிங்க் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா தெரியும், நம்ம எப்பயுமே வந்து ஒரு வில்லேஜ் ஃபிலிம்னா வந்து ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு வந்து இருக்கும். அந்த வீடு வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அதனால வந்து சூப்பரா வந்து மக்களுக்கு வந்து லிங்க் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்துல மணிஷ்டி வீடை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க நினைச்சிருந்தா புதுசாக ஒரு செட்டு போட்டு எல்லாம் அந்த வீட்டை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வேற மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம். ஆனா இவங்க வாண்டடா வந்து வச்சிருப்பது வந்து ஒரு மணிஷ்டுக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்தை வந்து லிங்க் பண்ற மாதிரி தான் வந்து வச்சிருக்காங்க. அடுத்து வந்து நீங்க நல்லா நோட் பண்ணா தெரியும், அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டில்ஸ் வந்து சோசியல் மீடியால வந்து ஒரு 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 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து லீக் ஆனது. ஸோ லீக் ஆனது அப்படின்னு சொல்றதை விட அது அஃபிஷியலா வந்து ரிலீஸ் ஆனது. ஸோ சமீப காலமாக வந்து நம்ம ஷாலினி, அதாவது நம்ம அஜித் அவர்களோட ஒய்ஃபான ஷாலினி அவர்கள் வந்து சோசியல் மீடியால ஆக்டிவா வந்து இருக்காங்க. நிறைய போட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வருஷமா அஜித் அவர்கள் ரேசிங் போயிட்டு அப்புறமா இன்னுமே வந்து ஆக்டிவா வந்து இருக்காங்க. ஸோ வந்து அந்த சமயத்துல வந்து நம்ம ஷாலினி அவர்கள் ஒரு போட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோ நல்லா பார்த்தா தெரியும், அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ஷாலினியும் அஜித் குமாரும் இருக்கிற மாதிரி வந்து போட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அஜித் குமார் அவர்களோட ஹேர் ஸ்டைலும் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட லுக்கில் தான் வந்து அஜித் குமார் வந்து இருந்தாங்க. ஷாலினி அவர்கள் நார்மலான லுக்கில் வந்து இருந்தாங்க. ஸோ அப்போ ரிலீஸ் பண்ணும்போது வந்து ஓகே, எங்க வெளில போயிருக்காங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா வந்து இப்பதான் வந்து இதை பத்திலாம் விசாரிக்கும் போது செம தகவல் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம ஷாலினி அவர்கள் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துல சின்னதா வந்து ஒரு கேமியோ ரோல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அஜித் அவர்கள் ஜோடியான்னு கேட்டா அப்படி கிடையாது. ரொம்ப டீசென்டான ஒரு கேமியோ ரோல் வந்து அஜித் அவர்களுக்காக ஷாலினி அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்களாம். இது வந்து கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நடக்க போகிறது. நீங்க நல்லா அந்த டீசரை வந்து பார்த்தா தெரியும், ஒரு வந்து ஃபுல்லா வந்து ஒரு ரவுடிஸா ஃபுல்லா கேங்ஸ்டர்ஸா வந்து உட்காந்து இருப்பாங்க. நம்ம அஜித் அவர்கள் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பின்னாடி ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது வந்து ஏதோ கம்ப்ளீட்டா ஒரு டேபிள் ஃபைட் மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ரவுண்ட் டேபிள் ஃபைட், ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ கேள்விப்பட்டிருக்கும், அதே மாதிரி வந்து ரவுண்ட் டேபிள் ஃபைட். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த திரைப்படத்துல வந்து 2 அஜித்தை வந்து காமிச்சிருக்காங்க. 2, அதாவது ஒயிட் கலர் கோட் ஷூட் போட்டுருக்காங்க, இன்னொரு சைடு வந்து பிளாக் கலர் கோட் ஷூட் வந்து போட்டுருக்காங்க. இதை வந்து இவங்க நினைச்சிருந்தா இந்த 2 விஷயத்த காமிக்காம இருந்திருக்கலாம். ஆனா வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் எதையும் ஹிண்ட் கொடுக்குற விதமா தான் 2 விஷயத்த காமிச்சிருக்காங்க. ஒரு சைடு என்னன்னா ஒயிட் கலர் அஜித், ஒயிட் கலர் கோட் ஷூட், இன்னொரு சைடு என்னன்னா பிளாக் கலர் கோட் ஷூட். அதனால வந்து இதுல வந்து பாசிட்டிவ் வித் நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு ஒரு கேங்ஸ்டர் திரைப்படமா வந்து இது வந்து உருவாகி இருக்கு. ஸோ மங்காத்தா திரைப்படம். ஸோ அது பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவான இருக்கும். ஆனா வந்து நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னு தான் எல்லாரும் பேசுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்துல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேரக்டர் இருக்க மாதிரி தான் வந்து அஜித் அவர்களோட கேரக்டர் வந்து இருக்க போகிறது. அதுக்கான ஹிண்ட்டை தான் வந்து இந்த ஒரு ப்ரோமோல வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அந்த ப்ரோமோல இருக்க ஹிடன் டீடைல்ஸ். ஆனா இப்ப டீசரை பத்தி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டீசரோட லென்த் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 நிமிஷம் 30 செகண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து தகவல் கிடையாது, இது வந்து கன்ஃபார்ம் ஆன ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து இந்த திரைப்படத்துக்கான சென்சார் சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க, டீசருக்காக சென்சார் சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. பொதுவாக இந்த சென்சார் சர்டிபிகேட் எதுக்காக வாங்குவாங்கன்னா
டீசரை வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்றாங்க, சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்றாங்கன்னா சென்சார் சர்டிபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே டீசரை வந்து திரையரங்குகள் வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து சென்சார் சர்டிபிகேட் வந்து வாங்கணும். விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வாங்கியிருந்தாங்க. லைக்கா நிறுவனம் விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து அபிஷியலாவே வந்து எப்படி வந்து ஜெயிலர் ப்ரோமோ வந்து திரையரங்குல ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் வாங்கியிருந்தாங்க. ஆனா வந்து சில சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக அவங்க சொன்ன தேதியில படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியல, டீசரையும் வந்து ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறமா டீசர் வந்து ரொம்ப நார்மலா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாம ப்ராப்பரா ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. படத்துக்கான டீசருக்கான சென்சார் சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. அதனால வருகிற 28ஆம் தேதி வெளியாக இருக்கும் டீசர் வந்து திரையரங்குகள் வந்து ரசிகர்கள் கொண்டாட போகிறார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா அஜித் அவர்களோட ஒரே ஒரு டைலாக் வந்து இந்த டீசர்ல வந்து இருக்காங்க. இந்த டீசர்ல எப்பயுமே வந்து டீசர்ல வந்து பெருசா டைலாக்ஸ் வந்து இருக்காது. ஆனா ஒரு லென்த்தியான ஒரே ஒரு டைலாக் வந்து அஜித் அவர்களுக்காக ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது எல்லாமே குட் பேட் அக்லி திரைப்படத்தோட இந்த ப்ரோமோ பார்த்த உடனே அப்டேட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரியலி வந்து அதை கலெக்ட் பண்ணி அதை கேட்கும் போது வந்து கூஸ் பம்ஸா வந்து இருக்கு. ஏன்னா வந்து நம்ம விடாமுயற்சி திரைப்படம் பார்த்தோம். அந்த திரைப்படம் ஆவரேஜான விமர்சனம் என்னதான் வந்து ஆவரேஜான விமர்சனம் பெற்றிருந்தாலும் ரசிகர்கள் ஓகே இதுதான் படம் அப்படி சொல்லி ரசித்தாலும் அஜித் ரசிகர்களுக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல, தலை ஸ்கிரீன்ல வந்தாலே அப்படி ஆடி பாடி கொண்டாடணும் இருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயத்த வந்து மகிழ் திருமணி வந்து ஒழுங்கா பயன்படுத்தல. மகிழ் திருமணி அவர்கள் தலை அஜித்துக்கு அவங்க எந்த ஒரு மாஸ் சீக்வன்ஸும் இல்லாம ஈவன் வந்து கிளைமேக்ஸ்ல கூட வந்து அஜித் அவர்கள் தம்மியாக்கிற மாதிரி வந்து காமிச்சு ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த டீசரை பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டா வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் செதுக்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மங்காத்தா திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் பயங்கரமா வந்து கொண்டாடுவாங்க. எல்லாரும் வந்து மங்காத்தாடா அஜித் ரசிகர்கள் எத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல குட் பேட் அக்லீடா அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? விடாமுயற்சி திரைப்படம் ஸ்கிரீன்ல இருந்து எடுத்துட்டாங்க. OTT தளத்துல மார்ச் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ இதெல்லாம் பத்தி உங்களோட அப்டேட் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனலி நாம எல்லாருமே எதிர்பார்த்த குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட் வித் டீசர் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல வந்து சூப்பரான விஷயங்கள் வந்து ரிவீல் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமா வந்து இந்த திரைப்படத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து கேமியோ ரோல் வந்து பண்ண போறாங்க. அதை வந்து இந்த ஒரு டீசர் ப்ரோமோல வந்து ரிவீல் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த டீசர் ப்ரோமோல காமிட்டு சில காட்சிகள் வந்து படத்துல நெக்ஸ்ட் என்ன சீன் நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து ரிவீல் வந்து ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம அஜித் அவர்களோட கதாபாத்திரத்தை பத்தியும் வந்து சில விஷயங்கள் வந்து இந்த ப்ரோமோ மூலமா வந்து ரிவீல் வந்து ஆகியிருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். ப்ரோமோ ஸ்டார்ட் ஆன உடனே வந்து ஒரு வீடை வந்து காமிக்கிறாங்க. அந்த வீடை டக்குன்னு பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து விக்ரம் 2வது பாகத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல ஒரு பச்சை பசுன்னு ஒரு கொடைக்கானல் மலை அடிவாரத்துல இருக்க வீடு மாதிரி வந்து இருந்துச்சு. ஒரு கேங்ஸ்டர் வீடு மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனா இது ஒரு சாதாரண ஒரு கேங்ஸ்டர் வீடு. இந்த வீட்டை வச்சு என்ன கதை இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். ஸோ ஓகே இது என்ன வீடு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிந்தது மணிகேஷ்ல ப்ரொஃபசர் அவர்களோட வீடு. ஸோ இந்த வீட்டில் தான் வந்து பேங்கை வந்து கொள்ளையடிப்பதற்காக பிராக்டிஸ் வந்து பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து 5 மாசம் வந்து இந்த வீட்டில் வந்து பிராக்டிஸ் வந்து பண்ணுவாங்க. எப்படிலாம் கொள்ளையடிக்கலாம், ஸோ என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிராக்டிஸ் வந்து இந்த வீட்டில் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த வீட்டை தான் வந்து இப்போ வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துக்காக பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த ஒரு லிங்க் வந்து சூப்பராகவே இருக்கு. ஸோ வந்து அது இந்த ஒரு டெக்னிக் வந்து ஃபாரின் ஆடியன்ஸுக்கும் தமிழ் ஆடியன்ஸுக்கும் வந்து ரொம்ப சூப்பரா வந்து லிங்க் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா தெரியும், நம்ம எப்பயுமே வந்து ஒரு வில்லேஜ் ஃபிலிம்னா வந்து ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு வந்து இருக்கும். அந்த வீடு வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அதனால வந்து சூப்பரா வந்து மக்களுக்கு வந்து லிங்க் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்துல மணிஷ்டி வீடை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க நினைச்சிருந்தா புதுசாக ஒரு செட்டு போட்டு எல்லாம் அந்த வீட்டை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வேற மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம். ஆனா இவங்க வாண்டடா வந்து வச்சிருப்பது வந்து ஒரு மணிஷ்டுக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்தை வந்து லிங்க் பண்ற மாதிரி தான் வந்து வச்சிருக்காங்க. அடுத்து வந்து நீங்க நல்லா நோட் பண்ணா தெரியும், அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டில்ஸ் வந்து சோஷியல் மீடியால வந்து ஒரு 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 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து லீக் ஆனது.
ஸோ லீக் ஆனது அப்படின்னு சொல்றதை விட அது அஃபிஷியலா வந்து ரிலீஸ் ஆனது. ஸோ சமீப காலமாக வந்து நம்ம ஷாலினி, அதாவது நம்ம அஜித் அவர்களோட ஒய்ஃபான ஷாலினி அவர்கள் வந்து சோஷியல் மீடியால ஆக்டிவா வந்து இருக்காங்க. நிறைய போட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வருஷமா அஜித் அவர்கள் ரேசிங் போயிட்டு அப்புறமா இன்னுமே வந்து ஆக்டிவா வந்து இருக்காங்க. ஸோ வந்து அந்த சமயத்துல வந்து நம்ம ஷாலினி அவர்கள் ஒரு போட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோ நல்லா பார்த்தா தெரியும், அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ஷாலினியும் அஜித் குமாரும் இருக்கிற மாதிரி வந்து போட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அஜித் குமார் அவர்களோட ஹேர் ஸ்டைலும் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட லுக்கில் தான் வந்து அஜித் குமார் வந்து இருந்தாங்க. ஷாலினி அவர்கள் நார்மலான லுக்கில் வந்து இருந்தாங்க. ஸோ அப்போ ரிலீஸ் பண்ணும்போது வந்து ஓகே எங்க வெளில போயிருக்காங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா வந்து இப்பதான் வந்து இதை பத்திலாம் விசாரிக்கும் போது செம தகவல் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம ஷாலினி அவர்கள் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துல சின்னதா வந்து ஒரு கேமியோ ரோல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அஜித் அவர்கள் ஜோடியான்னு கேட்டா அப்படி கிடையாது, ரொம்ப டீசென்டான ஒரு கேமியோ ரோல் வந்து அஜித் அவர்களுக்காக ஷாலினி அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்களாம். இது வந்து கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நடக்க போகிறது. நீங்க நல்லா அந்த டீசரை வந்து பார்த்தா தெரியும், ஒரு வந்து ஃபுல்லா வந்து ஒரு ரவுடிஸா ஃபுல்லா கேங்ஸ்டர்ஸா வந்து உட்காந்து இருப்பாங்க. நம்ம அஜித் அவர்கள் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பின்னாடி ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது வந்து ஏதோ கம்ப்ளீட்டா ஒரு டேபிள் ஃபைட் மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ரவுண்ட் டேபிள் ஃபைட், ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ கேள்விப்பட்டிருக்கும், அதே மாதிரி வந்து ரவுண்ட் டேபிள் ஃபைட். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த திரைப்படம் வந்து 2 அஜித்தை வந்து காமிச்சிருக்காங்க. 2, அதாவது ஒயிட் கலர் கோட் ஷூட் போட்டுருக்காங்க, இன்னொரு சைடு வந்து பிளாக் கலர் கோட் ஷூட் வந்து போட்டுருக்காங்க. இதை வந்து இவங்க நினைச்சிருந்தா இந்த 2 விஷயத்த காமிக்காம இருந்திருக்கலாம். ஆனா வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் எதையும் ஹிண்ட் கொடுக்குற விதமா தான் 2 விஷயத்த காமிச்சிருக்காங்க. ஒரு சைடு என்னன்னா ஒயிட் கலர் அஜித், ஒயிட் கலர் கோட் ஷூட், இன்னொரு சைடு என்னன்னா பிளாக் கலர் கோட் ஷூட். அதனால வந்து இதுல வந்து பாசிட்டிவ் வித் நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் திரைப்படமா வந்து இது வந்து உருவாகி இருக்கு. ஸோ மங்காத்தா திரைப்படம், ஸோ அது பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவான இருக்கும். ஆனா வந்து நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னு தான் எல்லாரும் பேசுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்துல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேரக்டர் இருக்க மாதிரி தான் வந்து அஜித் அவர்களோட கேரக்டர் வந்து இருக்க போகிறது. அதுக்கான ஹிண்ட்டை தான் வந்து இந்த ஒரு ப்ரோமோல வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அந்த ப்ரோமோல இருக்க ஹிடன் டீடைல்ஸ். ஆனா இப்ப டீசரை பத்தி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டீசரோட லென்த் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 நிமிஷம் 30 செகண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து தகவல் கிடையாது, இது வந்து கன்ஃபார்ம் ஆன ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து இந்த திரைப்படத்துக்கான சென்சார் சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க, டீசருக்காக சென்சார் சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. பொதுவாக இந்த சென்சார் சர்டிபிகேட் எதுக்காக வாங்குவாங்கன்னா, டீசர் வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்றாங்க, சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்றாங்கன்னா சென்சார் சர்டிபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே டீசரை வந்து திரையரங்குகள் வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து சென்சார் சர்டிபிகேட் வந்து வாங்கணும். விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வாங்கியிருந்தாங்க. லைக்கா நிறுவனம் விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து அபிஷியலாவே வந்து எப்படி வந்து ஜெயிலர் ப்ரோமோ வந்து திரையரங்குல ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் வாங்கியிருந்தாங்க. ஆனா வந்து சில சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக அவங்க சொன்ன தேதியில படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியல, டீசரையும் வந்து ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறமா டீசர் வந்து ரொம்ப நார்மலா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாம ப்ராப்பரா ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. படத்துக்கான டீசருக்கான சென்சார் சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. அதனால வருகிற 28ஆம் தேதி வெளியாக இருக்கும் டீசர் வந்து திரையரங்குகள் வந்து ரசிகர்கள் கொண்டாட போகிறார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா அஜித் அவர்களோட ஒரே ஒரு டைலாக் வந்து இந்த டீசர்ல வந்து இருக்காங்க. இந்த டீசர்ல எப்பயுமே வந்து டீசர்ல வந்து பெருசா டைலாக்ஸ் வந்து இருக்காது. ஆனா ஒரு லென்த்தியான ஒரே ஒரு டைலாக் வந்து அஜித் அவர்களுக்காக ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது எல்லாமே குட் பேட் அக்லி திரைப்படத்தோட இந்த ப்ரோமோ பார்த்த உடனே அப்டேட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரியலி வந்து அதை கலெக்ட் பண்ணி அதை கேட்கும் போது வந்து கூஸ் பம்ப்ஸா வந்து இருக்கு. ஏன்னா வந்து நம்ம விடாமுயற்சி திரைப்படம் பார்த்தோம். அந்த திரைப்படம் ஆவரேஜான விமர்சனம், என்னதான் வந்து ஆவரேஜான விமர்சனம் பெற்றிருந்தாலும் ரசிகர்கள் ஓகே இதுதான் படம் அப்படி சொல்லி ரசித்தாலும் அஜித் ரசிகர்களுக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல, தலை ஸ்கிரீன்ல வந்தாலே அப்படி ஆடி பாடி கொண்டாடணும் இருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயத்த வந்து மகிழ் திருமணி வந்து ஒழுங்கா பயன்படுத்தல. மகிழ் திருமணி அவர்கள் தலை அஜித்துக்கு அவங்க எந்த ஒரு மாஸ் சீக்வன்ஸும் இல்லாம ஈவன் வந்து கிளைமேக்ஸ்ல கூட வந்து அஜித் அவர்கள் தம்மியாக்கிற மாதிரி வந்து காமிச்சு ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த டீசரை பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டா வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் செதுக்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மங்காத்தா திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் பயங்கரமா வந்து கொண்டாடுவாங்க. எல்லாரும் வந்து மங்காத்தாடா அஜித் ரசிகர்கள் எத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல குட் பேட் அக்லீடா அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? விடாமுயற்சி திரைப்படம் ஸ்கிரீன்ல இருந்து எடுத்துட்டாங்க, OTT தளத்துல மார்ச் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ இதெல்லாம் பத்தி உங்களோட அப்டேட் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.